யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். ரத்தத்தாலே கழுகிவிட்டாரே, ரத்தத்தாலே கழுகிவிட்டாரே, ரட்சிக்கும் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிக்கும் சந்தோஷம் நமக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். ஆவியிலே அதிசயம் செய்து, ஆவியிலே அதிசயம் செய்து, அன்பு வசனத்தா என்னை நிரப்புகின்றாரே, அன்பு வசனத்தா என்னை நிரப்புகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். பரமதேவனே நீர் கைவிட மாட்டீர், பரமதேவனே நீர் கைவிட மாட்டீர், நித்திய ராஜனே நீர் கைவிட மாட்டீர், நீர் கைவிடவே மாட்டீர், ஐயா கைவிடவே மாட்டீர். தாய போலதே சொந்த வந்த தேவதேவனே நீர் கைவிட மாட்டீர், நீர் கைவிட மாட்டீர். ஒரு தந்தையை போலதா கரம் பிடித்துதா நீர் எடுத்து வந்த தேவன் தாமே கைவிட மாட்டீர், நீர் கைவிடவே மாட்டீர், இயேசு கைவிடவே மாட்டீர். தாயும் அவரே தந்தையும் அவரே நீர் தாளாட்டுவீர், என்னை சீராட்டுவீர். யார் என்னை கைவிட்டாலும் வானதூரம் கைவிட மாட்டீர், இந்த வானோர்கள் இறங்கி வந்து காக்கும் தேவன் கைவிடவே மாட்டீர், யா கைவிடவே மாட்டீர், யா இயேசு தன்னை கைவிடவே மாட்டீர். சிலுவிலாதனே கைவிட மாட்டீர், சிறிய தேவனே கைவிட மாட்டீர். எனக்காக இறங்கி வந்து உடம்பில் இருந்த ரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தி விட்டு ஆண்டவரே மூணாநாளை இறங்கி வந்தா எதிர்த்து காட்சி கொடுத்த காரண தேவன் கைவிடவே மாட்டீர், இயேசு கைவிடவே மாட்டீர். வானபூதனே கைவிட மாட்டீர், வனரதோகமே கைவிட மாட்டீர், இயேசு கைவிடவே மாட்டீர், இயேசு கைவிடவே மாட்டீர். ஹல்லேலூயா. தேவனை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா, அவர் எப்படி எல்லாம் வந்து நம்மளை மீட்டுக்கொள்ளணும் ஆசையோடு வந்தாரோ அந்த ஆசையும் தாகத்தையும் நிறைவேற்றதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிற தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக போய் கோளானதை செவியாக்கி உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்கள் உனக்கு முன்பாக இருக்கிற இரும்பு தாழ்பாடுகளை வெங்கல கதவுகளையும் ஒடித்து நொறுக்கி உனக்கு என்னென்னலாம் கிடைக்கக்கூடாதபடி சத்துரு கட்டி இருக்கிறானோ அடைச்சிருக்கிறானோ அதையெல்லாம் போய் நான் பண்ணுவேன். நேர்த்தியாக திறந்து உனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் பிசாசானவன் எங்கே அடைச்சிருக்கானோ அதை திறந்து உனக்கு எடுத்து வழியை திறந்து இதுதான் மகனே உனக்குள்ள வைத்திருக்கிற பொக்ஷங்கள் புதையல்னு சொல்லி நான் கொடுக்கிற
கொடுக்கறதுக்கு வல்லமையுள்ள தேவன் சொல்லி, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானதை செவியாக்கி உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் நான் என்னோட நேர்த்தியாக செய்வேன்னு சொல்லி தேவனை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம பிடித்துக் கொண்டு அது பிரகாரம் நடக்க நாம் என்னைக்கு திரும்புறோமோ அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன சொன்னோம் அதை நிறைவேற்றிய தீர்வுங்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நிறைவேற்றுற தேவன். அந்த நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் நம்ம ஏமாந்து விட்டுருப்போம், தோல்வியில கிடைச்சிருப்போம், இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையே அவன் கடைச்சு கட்டி கண்டனே இப்படித்தானா என் வாழ்க்கை, இதே இப்படி முடிஞ்சிரும்னு சொல்லி நீங்கள் என்ன சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த புத்தாண்டுல 2025 இந்த 1ஆம் தேதியில இந்த நேரத்தில் கூட 12 மணி 40 கூட கர்த்தர் சொல்றாரு, 1 மணி 40 கூட கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கை நான் மீண்டும் கட்டுவேன், மீண்டும் உங்களை வைத்துவேன், மீண்டும் உங்களை வழியை திறப்பேன், உங்களுக்கு எங்கெல்லாம் இரும்பு தாழ்பாடுகள் வெங்கல கதவுகளை வைத்து விசுவாசம் அடைச்சிருக்கானோ அதையெல்லாம் உடைப்பேன், உனக்கு கிடைக்க வேண்டிய புதையில நான் கொடுப்பேன், எங்க வைத்திருந்தாலும் எடுத்து உன்னை கையில ஒப்பிப்பேன், நீ வாழும்படி உனக்குள்ள வழிவாசல் நான் திறப்பேன் சொல்லி தேவனை கத்திருந்த வருஷத்துல அவரே முன் சென்று நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பொருளை அவரே கொடுக்கறதுக்கு அவர் வல்லவரா இருக்காரு. எடுத்து நம்ம கையில் ஒப்பிக்க வரைக்கும் அவர் ஓய மாட்டார். அல்லேலூயா. ஒரு தாயின் வகுத்துல நீர் பிறக்காத மண்ணையே அவர் நேர்த்தியாக பரலோகத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் ஒரு இடத்துல நின்று ஆலோசனை பண்ணி ஒரு தாயின் வார்த்தை அனுப்பாதுக்கு மண்ணையே உனக்கு திட்டமிட்டு என்னெல்லாம் வைத்தாரோ அதை கடக்க கூடாதபடி, உனக்கு அதை பழிக்க கூடாதபடி, உனக்கு வாய்க்க கூடாதபடி, உன் வாழ்க்கை செலுத்த நல்லா சுகமாக இந்த பூலோகத்துல தெய்வ பக்தியோட வாழக்கூடாதபடி விசுவாசம் எதிரெல்லாம் பாவத்தில் விழுக்காட்டி உன்னுடைய வாழ்க்கையை அது கட்டி வைத்திருக்கானா அந்த கட்டை இந்த வருஷம் உடைப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் உடைச்சு உன் நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேங்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பாருங்க இங்க ஒரு வழி சொல்றாரு, 100க்கு அதிபதியை 10 ஒரு வார்த்தை சொல்லணும். அவன் விசுவாசத்தில் வல்லவனா இருந்தனால ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்கார அப்பா படைத்துக்குவான்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்ப சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் வரட்டுமான்னு கேட்கிறாப்ல, நீங்க வருவதற்கு நான் தகுதியுள்ள பாத்திரம் இல்லை, நீங்க வரவே வேண்டாங்க ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லவே போதும், நீங்கள் எல்லாமே நடக்கணும்னு சொல்லி அவன் பாருங்க விசுவாசத்தோட சொல்றான். அப்ப உங்களுக்கு விசுவாசம் இருந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானதெல்லாம் செவ்வையாக்கி உன் வாழ்க்கையில கரடமுரடானதெல்லாம் என்ன காலுக்குகளான நசுக்கி இரும்பு தாழ்பாடுகளையும் வெங்கல கதவுகளையும் உடைத்து உனக்கு கிடைக்க கூடாதபடி தடைகள் எல்லாம் உடைத்து உன் கையில எடுத்து நான் கொடுக்க வரைக்கும் நான் ஓய்வதில்லை சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா வார்த்தையே நீங்க விசுவாசித்தால் அது அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க ஏன் அந்த வார்த்தை சொல்லுகிறேன்னா, அதை விசுவாசம் தான் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை நீங்க பிடித்துக் கொண்டால் நடக்கும். சங்கீதம் பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 61 ஒன்று படிங்க. சங்கீதம் 61:1 கர்த்தருடைய வார்த்தை வருகும் போது நீங்க படிக்கும் போது அது உங்களுக்கு அப்படியே பலிக்க கடவதாக. ஆமே 61 சங்கீதம் 61:1 எடுத்து மடாமல் படிங்க. ஏனென்று தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கேளு. நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் கூப்பிடுதலை கேளு, என் விண்ணப்பத்தை கேளுன்னு சொல்லி நீங்க கூப்பிடும் போது அது நடக்கும். பாருங்க இங்க என்ன பண்ண, 100க்கு அதிபதி இடத்துல வேலை செஞ்சுவேன், அவன் திமிருவாதத்தினால வியாதியில மரண பிடிக்கல கிடக்கிற, அவன் மரண பிடிக்கல கிடக்கிறவன் என்ன செஞ்சிருக்க, வேண்டுதலை செஞ்சிருப்பான், கண்ணீர் வடித்திருப்பா. என்னுடைய திமிர்வாத்தினால் வந்த விளைவுகள், என் பிரச்சனை இதனாலதான் பெருசாகிவிட்டது, நான் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன், என்னை காப்பதற்கு யாருமே சொல்லி அவன் ஆத்மா பொய்ந்து போய் கூப்பிட்டு இருக்கு. அவன் கூப்பிட்டதுனால ஆண்டவர் அந்த வழியை வரும்போது அவனை பார்த்து யார் சொல்றாங்க, 100க்கு அதிபதி என் வேலைக்காரன் திமிர்வாதத்தினால மரணப்படிக்கல கிடக்கிறான், ஆண்டவரே நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் கிடைத்துக்குவான் அப்படின்னு சொல்லி அவன் வேண்டுதலை யாரு, அவன் வேண்டுதலையே தேவன் கேட்டுதான் அந்த வழியில் வருகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு தெரியாது,
நூற்றுக்கதி அதிபதி தான் அவனுக்கு வேண்டுதல் செய்யறான்னு சொல்லி நாம் நினைக்கிறான். ஆனால் அவன் மரணப்படிக்கல கடந்து கொண்டு அவன் வேண்டி இருப்பான். அவன் மரணப்படிக்கல நான் செஞ்ச திமிர்வார்த்தனால நான் என்னுடைய மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாத்துக்கு ஒருவரும் இல்லையே, என்னை வழிநடத்துறதுக்கு ஒருவரும் இல்லையே, என்னை தூக்கி விடுறதுக்கு ஒருவரும் இல்லையே, என் வாழ்க்கை ஒன்றுமில்லாத போய்விட போகுது, நான் இன்னும் மறிக்க போறேன்னு சொல்லி அவன் என்ன பண்ண கண்ணீரோடு அங்கு வேதனைப்பட்டிருப்பான். அவன் வேதனைப்பட்டதுனால அவன் அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லக்கூடிய வாய்ப்பை யாரு இடத்துல கொடுக்கிறான்னா என் தேவனுடைய கருத்தில் அவன் இடத்துல ஒப்பிக்கிறாரு. நீ கேட்கும் போது இந்த விசுவாசத்தை சொல்லும் போது உன்னுடைய எந்த நேரத்தில் விசுவாசத்தோட சொன்னானா அந்த நேரத்தில் அந்த நூற்றுக்கு அதிபதி கேட்டது போல அந்த திமிர்வாதத்தினால மரண படிக்கல கடந்தோட எழுந்து அவன் சுகமானான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இல்லையா? இந்த பூமியில எந்தெந்த மூல முடங்களை சந்து கொண்டல எவ்வளோ பேர் இதுல இருந்தாலும் அவன் எங்க இருந்தாலும் சரி, அவன் தேவனை அறியாத இருந்தாலும் சரி, அவனுடைய மரணம் சொல்லி போகும்போது என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு தெய்வம் இல்லையா, என்னை தூக்கி விடுறதுக்கு ஒரு மனுஷனும் இல்லையா, என்னை வழிநடத்துறதுக்கு ஒருவரும் இல்லையா, ஏதோ ஒரு ரோத்தில் என்னை காப்பாற்றி விடுவாங்களா, நான் தப்பிச்சு கொள்வாங்களா, ஏதோ ஒரு டாக்டர் வந்து காப்பாற்றிடுவாங்களா, என் தாய் மொழி கொண்டே காப்பாற்றிடுவாங்களா, என் பிள்ளையாட கூட காப்பாற்றிடுவானா, என்னை கொண்டே மனைவி கொண்டே எங்க சேர்த்து காப்பாற்றிடுவாங்களா, என் கணவன் கொண்டே காப்பாற்ற சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் பார்க்கிறாரு. ஏதோ ஒருத்தரை கொண்டு காரியத்தை வாக்கி செய்கிறாரு. பாருங்க அந்த இடத்துக்கு நூற்றுக்கு அதிபதி பார்க்கிறான். ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் மரணம் பிடிக்கல கிடக்கிறான், துமரவார்த்தையில் அவன் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். சொன்ன நீ ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வரட்டுமா முடிக்கிறார். அப்போ அவன் படுத்திருக்கிறது எங்க யார் வீட்டுக்கு வர்றன்னு கேட்கிறாப்புல, நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு வர்றன்னு சொல்றப்ப அப்ப அங்க எங்க இருக்கிறவன் அந்த மரண படிக்கல் எடுக்கிறவன் எங்க இருந்திருப்பா, அவன் அந்த நூற்றுக்கு அதிபதியில் ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு மூலையிலே ஒரு முடக்கிலே எங்க இருக்க அவனை படுக்க வச்சிருப்பாங்க. அவன் படுக்க வச்சிருக்கிறதுல அவன் வேண்டுதலை செய்திருப்பான். அதே மாதிரிதான் ஒவ்வொரு வீட்லையும் பாருங்க மரணங்கள் பெருசா பெருகிறதுனா, ஒவ்வொரு வீட்லையும் பாருங்க நல்ல வியாதி பெருகிறதுனா தாய் பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ உங்க அப்பா கிட்ட இந்த வியாதிடா நீ கிட்ட போகாதே, டேய் அம்மா கிட்ட இந்த வியாதி நீ கிட்ட போயிடாதே, டே நான் உன்னை பெத்தெடுத்து வந்த ஆனாலும் என்ன செய்ய முடியல, உன்னை நான் காப்பாற்ற முடியாத இந்த சூழ்நிலையில் இருக்கிற உன்னுடைய வியாதி எங்கள் எல்லாத்துக்கும் தொற்று நான் வர முடியாத சூழ்நிலை, ஐயோ நாங்கள் வர முடியாத சாமியை சொல்லி கெஞ்சிக்கிட்டு மூக்க துணி வச்சு அடைச்சு கொண்டு அப்படியே போய் அப்படியே என்ன பண்றது கண்ணீரோட பாசத்தோடையும் இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த பாசத்தை நம்முடைய அவங்கள தொட்டு தூக்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க. இல்லையா? அந்த மத்தியில அந்த பையனாவது மனைவியாவது கணவனாகுது பிள்ளையாவது யாரா இருந்தாலும் நான் மரணத்தை நோக்கி போகிறவங்களே, என்னுடைய வியாதி இவ்வளவு பெரிய வியாதியா இருக்கிறதே, இந்த வியாதியை யாரும் என்னை காப்பாற்றுவார் இல்லையான்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவானுங்க அபாயம் விட்டு கூப்பிடுவான். அந்த அபாயம் விட்டு கூப்பிடுறதுனால அந்த அபாயம் வரிசைன்னா வானத்தையும் பூமி உண்டாக்குன அந்த அவனுக்குள் இருக்கிற ஜீவனோட பர்வத்தை நோக்கி பார்க்கறது. இல்லையா? அவன் பார்க்கறனால அவன் வியாதிக்கு ஒரு விடுகாலம் வருகிறது. வியாதிக்கு ஒரு விடுகாலம் வந்து அவனுக்கு என்ன ஆண்டவர் வந்து பார்க்கிறாரு, இந்த வியாதியை நானே என்ன மரித்து ராசரே 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பின தேவன், உன்னுடைய வியாதி ஒரு பெருசே இல்லை, 4 நாள் நாரி போய் அழகி முடிஞ்ச சரீரத்தையே உயிர்ப்பிக்கிற வாழ வைக்க தேவன், உன்ற வியாதி ஒன்றுமில்லாத நீ உயிரோடு இருக்கிற மகனே, ஆனால் உன்னிடத்துல உடம்புல காங்கிற அணுக்கள் கெட்ட அணுக்கள் உன்னை தாக்கி இருக்கிறது, பிசாசுடைய தந்திரம் உன்னை தாக்கி இருக்கிறது, உன்னுடைய மரணத்துக்கு போய் கொண்டிருக்குது. இந்த மரணத்துக்கு காரணம் என்னன்னா உன்னுடைய பாவம். அல்லேலூயா. பாவம். அப்ப பாவத்தோட கேட்கணும், இதெல்லாம் நான் செஞ்சதுனால வந்த வினைகளா, என்னிடத்துக்கு இந்த பிறனால வந்த வினைகளா, என் தாயை கூட என்னை தொட்டு குளிச்சுட முடியலையே, என் தாப்படு கூட கிட்ட வர முடியலையே, எங்க அம்மாவை நான் தொட முடியலையே, எங்க அப்பாவை நான் தொட முடியலையே, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்ன செஞ்சாங்களோ தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் ஒரே புலம்பலும் கண்ணீர் கவலை இருக்கும்போது வானத்தையும் பூமி படைத்த தேவன் அங்கே பார்க்கிறாரு, வருகிறாரு. ஓ ஏன் சகோதரியே எழுகிறே, எந்த வேலை ஆண்டவரே, நீங்க 4 நாளைக்கு கூட வந்திருந்தா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டா. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எங்க வீட்டுக்கு நாங்கள் என்னதான் 100க்கு அதிபதியா இருந்தாலும் நான் அந்த நாட்டு ராஜாவா இருக்கலாம், என்னுடைய வீட்டில் எல்லாம் இருக்கலாம், என்னுடைய வேலைக்காரன் என்ன செய்ய முடியல, அவனே மரணப்பட அவனுடைய திமிர்வாதத்தினால மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறான், அவன் கிட்ட போக முடியாத பிரச்சனை, இதை காப்பாற்றுறதுக்கு உங்களாலதான் முடியும் சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவன் வேண்டுதலை செய்கிறான்.
இல்லையா? பாருங்க மத்தேயு அதுல பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எடுங்க, எடுத்து அதில் படிக்கலாமே. எட்டு கதையை சொல்லிட்டு நீங்கள் கடைசி வசனத்தை படிக்கலாம். எல்லாமே படிக்கிறது வேண்டாம். அதில் 9 பத்தி மட்டும் படிங்க. மத்தேயு 9 பத்தி படிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருந்தும் கீழ்பட்டு இருக்கிற எத்தனை பேரு சேவர்களும் உண்டு. நான் ஒருவனை போனால் போவான், மற்றொருவனை வா என்றால் வருவான். என் வேலைக்காரனை இது செய்யினால் செய்வான். இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஆண்டுக்கு பின் செல்கிற நோக்கி இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நானே காணவில்லை. பார்த்தீங்களா? காணவில்லை. ஏன் அது கடவுளுக்கு சொன்னார்? தேவனுக்கு தெரியாது இருக்குமா? இவன் ஏன் இப்படி சொல்ல மாட்டாங்க தெரியாது இருக்குமா? அவனுக்கு வியாதி வந்து தெரியாது இருக்குமா? எல்லாமே தேவனுக்கு தெரியும். பூமியில் அவர்கள் கண்கள் பூமியே உலாவது, என்ன நடக்குது என்ன நடக்காது எல்லா அறியற தெய்வம் தான். ஆனால் என்ன சொல்றாரு? அவர் மனசனா இருந்ததுனால, 100க்கு 100 மனசனா இருந்ததுனால அவர் சொன்ன வார்த்தை பாருங்க. இஸ்ரவேலுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தினாலே காணவில்லை. பார்த்தீங்களா? நம்ம வீட்டுல விசுவாசம் கம்மியா இருக்கலாம், உங்களுடைய பணம் காசு கம்மியா இருக்கலாம். இன்னைக்கு புத்தாண்டு வந்துருந்தேன் கொடுக்க முடியல, உங்களுடைய மனசுக்குள் பாரமா இருக்கலாம். இல்லையா? தேவன் அதை அறிவார். ஆமே. இருந்து கொடுக்க முடியாத காரியங்கள் இருக்கலாம், அதை தேவன் அறிவார். கொடுத்து நம்மள கொடுத்துட்டேன், இன்னும் இதுக்கு மேல இடத்துல கொடுக்க ஒண்ணுமில்லைங்கிற அதையும் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கா, அதையும் தேவன் அறிவார். இல்லையா? தேவனுக்கு தெரியாத ஒன்றும் இருக்கா, கர்த்தருக்கு தெரியாத ஒன்றும் இருக்கா. பார்த்தீங்களா? விசுவாசம் தான் நீங்கள் எதையும் ஜெயிக்கலாம். விசுவாசத்தான் கர்த்தர் பார்க்கிறார். விசுவாசத்தினால தான் நீங்க எதையும் ஜெயிப்பீங்க. விசுவாசத்தினால தான் எந்த காரியத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெயிக்கக்கூடிய வல்லமை வரங்களை கர்த்தர் தருவார். ஆண்டவர் அதை தான் சொன்னார், விசுவாசத்தை வைக்கிறவனுக்கு எல்லாம் கூட சொன்னார். ஆமே. நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா காரியத்தையும் நீங்க என்ன ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, அது அப்படியே இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை அப்படியே இருக்கட்டும். நாம் அடுத்த வார்த்தைக்கு வரலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஏசாயா 51 இந்த 59 8 படிக்கலாமே. 59 8 பக்கம் 865 பக்கம் படபட நெடுங்க. பழைய ஏற்பாட்டில் படிங்க. 59 8 ஏசாயா. தானே கோணலாக்கி கொண்டார்கள். சமாதானம் தரு. பார்த்தீங்களா? நீங்களே கோணலாக்கி கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்பாக போய் கோணலானதை செவ்வையாக்குங்கிறார். இங்கே சொல்றாரு ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்றாருன்னா, நீங்களே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்களே அடைச்சறீங்க. இந்த வார்த்தை சொல்லுகிறது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரியங்களை நடக்கக்கூடாதபடி நீங்களே அடைச்சறீங்க. அந்த வார்த்தை அப்படியே சொல்லுது. ஏசாயா 59 8 அந்த வார்த்தை சொல்லுது. நீங்களே கோணலாக்கி கொண்டீங்க. நீங்களே உங்க கிடைக்கூடியது உங்க கையாலே என்ன பண்ணிட்டீங்க. இதே சொல்லுவாங்க, தன்னை தானாகவே ஆணை தன் தலையில மண்ணாளி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாமளே தேவனுடைய பேரை சொல்லிக்கொண்டு நாமளே செய்ய மாட்டோம். அதை நேர்த்தியாக என்ன வழியில் கண்டுபிடிக்காதபடிய நம்மளே அந்த நல்ல காரியங்கள் நடக்கக்கூடாதபடி கோணலாக்கி கிடைக்கூடிய காரியத்தை நம்ம அடைச்சி வச்சு உட்காந்துருப்போம். இல்லையா? அந்த அடைப்பை குறைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த ஆளை சொல்லித்தாராரு. நீங்க எங்கெல்லாம் கோணலாக்கி வச்சுங்களோ அந்த கோணலானதல்ல நானே முன்னு சொல்றேன். நானே முன்னாடி போய் நீங்க விசுவாசித்த போது, உங்க 100க்கு அதிபதியான நீங்க விசுவாசித்தீங்கன்னா போது நானே முன் சென்று கோணலானதை செவையாக்குங்கிறார். அதை செவையாக்குறது மட்டும் இல்ல, அந்த காரியம் எங்கெல்லாம் உங்களுக்கு அடைத்து கிடக்கிறதோ அதை நான் உடைப்பேங்கிறார். இல்லையா? உடைக்கிறது மட்டும் இல்ல, அது என்ன பண்ணுங்க, இரும்பு தாழ்பலைகளை வெங்கலக்கதை உடைத்து இருள இருக்கிற எல்லா அந்தரங்கத்தின் இருளுடைய கிரிகளெல்லாம் அடைத்து நொறுக்கி போட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதில உனக்கு நானே தருவேங்கிறார்.
இந்த வருஷத்துல நீங்க ஒன்று பண்ணிக்கோங்க, வாக்குத்தத்தங்களை நீங்க கடைப்பிடிச்சு நீங்க அது பிரகாரம் நடக்க நீங்க நின்றுங்க. நீங்க முன்னேறி வந்து பாருங்க, அந்த காரியம் நிறைவேற நீங்க கண்ணார பார்ப்பீங்க. இல்லையா? நான் ஒவ்வொரு நாளைக்கு என்னன்னா, ஒரு வாக்குத்தத்தம் வந்தா நான் ஒரே வாக்குத்தத்தம் வச்சிருக்க மாட்டேன். வாக்குத்தத்தம் வந்தா அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்து இந்த நிறைவேறி தீர்வு நினைச்சுப்போ அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறி. இல்லையா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தை கத்து தந்து கொண்டே இருக்கிறார். இல்லையா? அப்ப நீங்க வாக்குத்தத்தங்களை தினசரி தேடணும், தினசரி பைபிள் படிக்கணும், தினசரி ஒவ்வொரு வார்த்தைகளை குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க படிக்கணும் போகும்போது எங்க வீட்டாக எஜமாட்டி இருமா இருப்பாங்க, குழந்தைங்க போகும்போது ரமணிய சாணி அப்படின்பாப்ல. ஏன் அது வர்ற அதுல என்ன பண்றீங்க, போகும்போது வசந்த படிக்கடா இங்கே படிச்சுட்டு தான் சொல்லுவாப்ல. ஏன்னா ஏன் அது சொல்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு அந்த அது படிக்கும் போது அந்த வாக்குத்தத்த வசனம் இருக்குது. அவங்களுக்கு போகும்போது ஒரு பிரச்சனையில இருந்து அவங்களை இதுவுமே இல்லையா? குழந்தைகளுக்கு நல்ல பாடங்களை சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து பாருங்க, குழந்தைங்க அந்த அந்த பாதையில போகும்போது தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை அந்த குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. மனிதனும் வேத படிச்சவங்க போட்டு எல்லா அந்த வேதம் ஒரு நாள் பொய்யாக்கா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் பொய்யுரிக்கிற தேவன் இல்லை என்றார். பொய் பேச மாட்டார். வசனத்தை கொண்டுதான் உங்களோட பேசுவார். தேவனுடைய வார்த்தை கொண்டுதான் பேசுவார். வார்த்தை கொண்டுதான் உங்க வாழ்க்கையை நிறைவேற்றுவார். பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு தேவனாய் கர்த்தர் பெருத்தான காரியத்தை கர்த்தர் செய்வாராக. உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அதை கர்த்தர் நடத்துவார் சொல்லி நீங்க விசுவாசித்தீங்கன்னா அது அப்படியே ஆக கடவுதாக. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, பிரசிங் எடுத்துக்கொள்ளுங்க. பிரசிங் எடுத்துக்கொண்டு நீங்க படிக்கலாமே. பிரசிங்கில் எடுத்து பாருங்க, 796 பக்கம் பழைய ஏற்பாட்டில் பிரசிங் எடுத்து 7:13 படிக்கலாமே. வானத்தையும் போய் படைத்த தேவனுடைய வார்த்தையை நீங்க ஒவ்வொன்றும் பாருங்க. தேவனுடைய செயலை கவனித்து பாருங்கள். அவர் கோணலானங்களை நேர்மையாக்கிறார். இந்த பக்கம் இருக்கிற படிங்களா அழைத்து சத்தமிட்டு படிங்க. என்ன ராகல என்ன கம்மனு படியே பக்கம் தான் சொல்லிடுறோம்ல. தேவனுடைய சாயலை, தேவனுடைய கவனித்து பார், தேவனுடைய செயலை கவனித்து பாருங்கள். அவர் கோணலானதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? பார்த்தீங்களா? அவர் என்ன செய்யறாரோ அது யாரு நேரம் நேர்மையாக்குறதோ அது கிடக்க அது என்ன இல்லாத பண்றக்கோ இருக்கிறத பண்றத முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு முன் சொல்கிறீங்கிறார். நானே முன் போய் உனக்கு என்னென்னலாம் கிடைக்கக்கூடியதோ அதை நானே மாத்துறேங்கிறாரு. நான் தான் பதில தடை பண்ணி வச்சேன், நான் தான் அதை அடைச்சி வச்சேன், நான் தான் கோணலாக்கி வச்சேன். அதை நான் இன்னைக்கு நேர் பண்றேன். ஏன்னா நீ திருந்திட்ட, அதனால உனக்கு செஞ்சதாகணும். அல்லேலூயா. மகன் வந்து, அப்பா நான் அது வரைக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டப்பா, இனிமேல் நான் செய்ய மாட்டேப்பா, என்னை நம்பப்பா அவனுக்கு காலை பிடிச்சி கெஞ்சி அழுகும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பையன் தெரிஞ்சுட்டா நம்மளை அவனுக்கு என்ன செய்யணும் செஞ்சிடணுன்றோம். அவனுக்கு நல்லா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா குளிக்கிறதுக்கு நல்லா ஒரு என்ன பண்ணுறோம், தண்ணியை எடுத்து தண்ணி ஊற்ற சொல்லி மேலெல்லாம் தேய்ச்சுட்டு அவனுக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்து நல்ல செப்பல் கொடுத்து வீட்டுக்குள்ள உடனே அழைச்சி கொண்டே அவனை உட்கார வைத்து அவனுக்கு என்ன பண்ணுவான், அந்த நேரத்தில் என் மகத்தனாலாம் அவன் இப்படியோ போனான்டா, எங்கேயோ குடிக்காரன் இருந்தான்டா, எங்கேயோ முடிச்ச வைக்க மொள்ள மாதிரியே சுற்றினான்டா, இப்போ அவனை அப்படியெல்லாம் விட்டு போட்டு ஒழுங்காகி வந்துட்டான்டா, என் பையன் என்ன திருந்திட்டுன்னு சொல்லி அழுகிறான்டா, என்னை கட்டி பிடிச்சி காலை பிடிச்சி தெரிஞ்சிடான்டா, அதனால இந்த பையனுக்கு நான் என்ன பண்ணி செய்ய வேண்டிய முறையை செய்யணும்னு சொல்லி அவனுக்கு என்ன பெத்த அப்பன் என்ன பண்ண பெத்த அம்மா என்ன பண்ண அவனுக்கு எல்லா வழியும் செய்வான். செய்யும் போது அந்த பையன் நினச்சி பார்ப்பா, எப்படியெல்லாம் நம்ம வாழ வேண்டியன்னு, எப்படியெல்லாம் போய் நான் ஏமாந்து எவ்வளோ கஷ்டம் அப்பா அம்மாவையும் துக்கப்படுத்திட்டுனே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவேன். அப்போ அதை நினச்சி அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவான்னா, இந்த காலுக்கு என்னாலும் கால் வைக்க மாட்டேன், இந்த மாதிரி நான் நடந்துட மாட்டேன், இனிமேல் என் தாய் தாப்புகளை துக்கப்படுத்த மாட்டேன், என் சொந்தமாக தான் என்னை பார்த்து கார் துப்புற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன், இன்னும் நான் நடக்க வேண்டிய வழியே ஏன்னா எங்கள் அப்பன் அம்மாவுக்கு உண்மையானும் வானத்தில் பூமியும் படைத்த தேவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி அவன் தீர்வெடுக்கும் போது தேவன் சொல்கிறாரு, நான் என்னெல்லாம் கோணல் ஆக்கணும் அதையெல்லாம் நீ திருந்துனால உனக்கு எல்லாம் நீ கிடைக்கக்கூடியதே, நானே போய் இரும்பு தாழ்பாளிகளையும் வெங்கல கதையில் உடைத்து இருள் இருக்கிற கிரிகளெல்லாம் அழித்து நொறுக்கி உனக்கு கிடைக்க வேண்டியதே நான் தந்தருவேங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப கிடைக்கக்கூடியதே நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் பெற்றுக்கொள்ளனுக்கு நீங்கள் மனந்திடும் போது தேவனை கர்த்தர் உங்களுக்கு இந்த புத்தாண்டு சொல்றாரு, என்ன செய்யணுமோ அதை அவரே செய்து முடிப்பார்.
ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் தேவன். அவர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நீங்க என்ன பாத்திரமா மாறணும்னு சொல்லி ஆசைப்படுகிறார் தேவன். அவர் உங்க மேல எவ்வளோ பாசமா வச்சிருக்காரு, எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. என் மகன் இப்படி எல்லாம் வாழ்வா, எனக்காக செய்வா, என்னுடைய காரியத்துக்கு முன் வருவா, என்னுடைய தேவாலயத்தில் வந்து இப்படி நிற்பான், அவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை நான் தருவேன். என்னுடைய தேவைக்கு அவன் முடியாதனால ஓடுறதுனால என்னுடைய தேவாலயத்தில் என்னென்னலாம் தேவைகளுக்கு பார்க்கணும்னு சொல்லி ஆசையோடு வந்தவனோ அதை பார்த்ததுனால அவனுடைய காரியத்தை நானே முன்னு நான் நடத்துவேங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அவரே முன்னு நடத்துவார். நீங்க தேவாலயத்தில் வந்து தேவனுடைய காரியங்கள் முன்னாடி நின்று ஒரு காரியம் செஞ்சு பாருங்க. நீங்க மனசார செய்வது ஆண்டவர் பார்ப்பாரு. அவரு மனசுட்டு வந்து பரலோகத்தில் இருக்கிற தேவதல் விட்டு உங்களுக்கு முன்னாடி போகும்போது உங்களுடைய கால்கள் என்ன பண்ணுங்க, கல்லில் இரடாதபடி தேவதோடு கட்டளை விடுவார்கள். அந்த தேவதோடு என்ன காலில் இரடாதபடி உங்களை பாதுகாத்து பராமரித்து நீங்க நடக்கும்போது வரும்போது போகும்போதெல்லாம் அவங்களே பாதுகாத்து உங்களை தேவதோடு எல்லாரும் காப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. 91 அப்படித்தான் எழுதி இருக்குது. காரணம் என்ன? நீங்க உண்மையா இருக்கும்போது தேவதோடு அவரே கட்டளை விட்டுருவார். உன் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்காது இருக்கிறதெல்லாம் அத்தனை அவரே முன்னாடி நடத்துவார். தொம்மே. அப்ப தேவன் நடத்துறதுக்காக நாம என்ன செய்யணும்னா தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம கிட்ட கையில காசு இல்லையா, அப்ப தேவனத்துக்கு போய் என்னால் முடிஞ்ச காரியத்தை நான் வேலையை செய்வேன். தேவனுடைய காரியத்தில் இதோட என்னுடைய பங்கு இதுதான் செய்யும். இல்லையா? ஒரு ஆசீர்வாத டிவியில ஒரு நாடகம் போட்டிருந்தாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. ஊரே ஒரு தேவாலயம் கட்டணும்னு சொல்லி ஊரில் எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க. அப்போ பணம் கொடுக்கும்போது இவங்க 2 பேருக்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ போய் அவனவனுக்குள்ளே கொண்டாங்க. நீ போய் ஒருத்தர் சொல்கிற உன்னால முடிஞ்சு கொண்டாங்கன்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு போய் கேட்குறா. ஒருத்தர் போய் நண்போடு கேட்குறா. அந்த முதலாளி என்ன பண்ணிட்ட அவன் கோபத்தில் என்ன பண்ணுற எரிஞ்சுழுந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா உனக்கு போங்கடா அப்படி மறுட்டாப்புல பார்த்து சுற்றிட்டு எனக்கு ஏதோ ஒன்று கொடுங்க பாரு முன்னாடி எனக்கு கல்லை தூக்கி போடுங்க. இல்லையா? கல்லை தூக்கி போங்க. அந்த கல் அவனுடைய பிள்ளைக்கு என்ன பண்ணுறாப்புல அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடியது. அந்த பிள்ளையுடைய காரில் பிரச்சனையாகுது, அவன் மாசமாக இருக்கிறா, அதை காப்பாற்றக்கூடிய அந்த காரினுடைய பிரச்சனை அந்த கல் தேவைப்படுகிறது. எங்கே தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கு மூளைக்கல்லாக அந்த மாதிரி அந்த கல் உருவாகுது. அந்த கல் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா அந்த அவருடைய நாடகத்தில் கடைசியில் என்ன ஆகுதுன்னா கடைசியில் அது என்ன ஆகுதுன்னா அந்த கல்லுனால அவங்க அந்த முதலாளி இப்படி அது செஞ்சதுனால அந்த புள்ள காப்பாற்றப்பட்டதுனால அந்த தேவாலயத்தில் என்ன செலவோ அத்தனையும் அவங்க 2 பேர் செலவு நான் செய்யணும்னு சொல்லி வந்து செஞ்சாங்க. இல்லையா? அதனால உங்க கையில கொடுக்கக்கூடிய தகுதி இல்லைன்னா தேவாலயத்தில் வந்து என்ன செய்யலாம்? என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு வேலையை செய்யறேன், கத்திற்காக எதோ செய்யறேன். என்னுடைய கையில் இருந்து பணம் கொடுக்கறதுக்கு என்ன இடத்துல இல்லை, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வேலை கொடுத்து நான் எதோ செய்யறேன். அப்ப நீங்க செய்யும்போது ஆண்டவர் உங்களை வேடிக்கை பார்த்து இருக்கவே மாட்டேன். உங்க மூலியமா என்ன செய்ய வேண்டியதோ உங்க மூலியமா நாம எப்படி உயரணுமா அதை கண்டிஷனா செய்து முடிப்பார். அது உண்மை. நீங்க ஒரு கால் வச்ச கத்தர் உங்களுக்கு 2 கால் வச்சவர் முன்னாடி நின்று காரியத்தை பார்த்து செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க செய்யணும் என்ன செய்யணும்னா உங்களுக்குள்ள என்ன செய்யணும்னா தேவ சமூகத்தில் உட்காரணும். தேவனிடத்தில் என்னால என்ன முடியுமோ அதை பார்க்கணும். எந்த காரணத்தை கொண்டு தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை நீங்க விட்டாதீங்க. தயவுசெய்து நான் சொல்றது அதுதான். நீங்கள் நானும் நல்லா இருக்கும்னு ஆசைப்படணும். ஆசைப்படுறது மட்டும் இல்லை, நாம் அதுக்கு முக்கியமா இடம் கொடுக்கக்கூடாது. கண்ட வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கொடுக்காதுன்னா போதுங்க ஆண்டவர் எல்லாம் செய்யும்போது பாருங்க. இதில் ஒரு வார்த்தை படித்து நாம முடிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வெள்ளத்தகாய் கர்த்தர் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. பாருங்க 1 நாளாகத்துல கர்த்தர் உங்களை 1 நாளாகத்துல 17:9 படிங்க. 1 நாளாகத்துல 17:9. சீக்கிரம் எடுங்க, கொஞ்சம் நேரம் போயிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி முடிக்கலாம். 2 மணி ஆகி போச்சு. 1 நாளாகும் 17:9. யார் எடுத்தீங்க? ஒன்று நாளாகும் 17:9. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் என்ன பண்றது
காலத்திலே இஸ்ரவேலின் மேல் பார்த்தீங்களா, இன்னும் உங்களை சிரமப்படுறதுக்கு விட மாட்டாரு. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். சிரமப்படுறதுக்கு விடாமல் நாட்டுவார். முன்னாடி நின்று காரியத்தை வாக்கி செய்வார். அவரே வருவார். அவரே முன்னாடி வந்து நிற்பார். அவரே நீங்கள் சிரமப்படாதடி பார்ப்பார். நீங்க எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னா, தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய சமூகத்துல, தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுத்து பேச மாட்டேன். எங்களை எல்லாம் ஒரே தேவ பிள்ளைகள். அவங்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன். அவங்களுக்காக நான் வேண்டுதலை செய்வேன். அவங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுவேன். அவங்களுக்காக பெரிய என்கிட்ட கையில காசு இல்லைனாலும் அவங்களுக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீரை வடிப்பேன். அவங்களுக்காக நான் என்ன முழங்கால கொடுப்பேன். அவங்களுக்காக ஒரு வேளை இருந்தாலும் சாப்பிடாது உட்காருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துவீங்கன்னா போதும். உங்களுக்கு பறவைகள் கொடுத்து ஆதரிக்க முடியாது. பரவாயில்ல, அவங்களுக்கு கொண்டே நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு போய் தாங்க வேண்டியது இல்லை. இந்த தாங்குறீங்களா போதுங்க. ஆண்டவர் என்னென்னக்கெல்லாம் நீங்கள் சிரமப்பட்டீங்களோ அந்த சிறுமையான வாழ்க்கையெல்லாம் கர்த்தரே முன்னாடி நின்று அந்த சிறுமையான காரியத்தெல்லாம் நேர்த்தியாக செய்து முடிப்பார் சொல்லி வேதம் சொல்லுங்க. இல்லையா? அப்ப நேர்த்தியாக செய்து முடிக்கிறதுக்கு நாம இடம் கொடுக்க வேண்டிய வேலைன்னா, உங்களால முடியலைன்னு முழங்கால கொடுங்க. உங்களுடைய கண்ணீர் ஒருபட்டு சிந்துங்க. ஒரு குடும்பத்தோட பிரச்சனைன்னா அது பார்த்துட்டு நீங்கள் போய் அங்கேயும் போய் அதை தூத்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பெருசாகிட்டு வந்துடும். இல்லையா? அதெல்லாம் கண்டிஷனாக நடக்கிறது. நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கிறேன். எங்கள் குடும்பம் பிரச்சனையாக இருக்கும்போது வெளியே போய் தூத்திட்டு போய் இங்கேருந்து போய் இன்னொரு பக்கம் பார்த்து வச்சுருக்கோம். அது எச்ச பிரச்சனையாக அந்த குடும்பம் நாளுக்கு நாள் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி அது கிறிஸ்துங்கிறதுக்கு ஒரு அதில் வாணிவேர் முதலாக இல்லை. ஜாக்கிரதையாக இருக்கணும். அதெல்லாம் பார்க்க வேண்டிய காரியம். எங்கள் கண்ணு முன்னாடி இது நடந்தது. இன்றைக்கி நடந்து நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். இப்படின்னு மாதி விசுவாசி அந்த ஊரில் ரட்சிக்கப்பட்டையோ எல்லாம் பற்றி எல்லாம் அந்த அம்மா ஜெபம் பண்ண எல்லாம் கேட்டு சும்மா ஒரு தேங்காய் நடத்தி இப்படின்னு கொடுத்தா உடனே நல்லா இருக்கும். அப்படியேப்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்தில் ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. காரணம் என்ன? இங்கே நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவனை பேசுறது போகிறா என்ன பண்ண அங்கேயும் பற்ற வைக்கிற வேலையை இருப்பான். இல்லையா? அந்த காரியத்தை தாராளமாக யாராச்சும் செஞ்சிடாதீங்க தயவு செய்து. ஏன்னா நாங்களாம் அது கண்ணார பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு சூழ்நிலை கம்முக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் நம்மளுக்கு யாருக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் உங்களால் என்ன பண்ணுறது, அடிக்கிற சுற்றி காட்டுக்குள்ளே கொஞ்சம் விரட்டுறது பிடிக்கிறது அப்படின்னா அது விரட்டும் போது என்னையும் நான் விரட்டிக்கிறேன்னு அர்த்தம். இல்லையா? சாட்சி சொல்லும் போதே சொன்னேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது உங்களுக்கு மட்டும் நினச்சிட்டு கூடாது, எனக்கு தான் சொல்லிட்டு வரேன். இல்லையா? எல்லாருமே ஒழுங்குபடுத்த வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? ஏது எல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம பார்க்கணும். எந்த காரணத்தை கொண்டு ஒருத்தர் இதாக இருந்தால் அவங்கள பற்றி ஒரு தப்பாக பேசாதீங்க தயவு செய்து. ஒரு குடும்பத்தில் பிரச்சனைங்கன்னா ஒன்று சேருங்க, செவ்வீங்க, மாறுங்க. அடிச்சுறாங்க மாற வரைக்கும் விடாதீங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அனைதிலும் வராட்டி பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எல்லாம் வாங்க. பெண்கள் வேலைக்கு போங்க, வேலைக்கு போகாதே வாங்க. நம்ம ஒன்று சேரலாம். அந்த குடும்ப பிரச்சனைக்காக வரக்கூடிய ஆத்மக்களுக்காக நம்ம எல்லாரும் ஒன்றும் பண்ண வேண்டும். முழங்கால் கொடுக்கலாம். உங்க துக்கம் ஏதாவது பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நினைச்சீங்கன்னா தானா கண்ணீர் வந்துரு. உங்க பிரச்சனை கண்ணீர் வந்தாவே அந்த ஆண்டவர் பார்ப்பாரு, அவன் பிரச்சனை இப்ப வர்றான்னு நினைக்கிறா பாத்தியா, அதே அவன் திருந்திட்டான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி உங்களையும் ஆசிரியர் தும்மே. இல்லையா? உட்காருங்க, கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பலத்தகாரி செய்வார். சரி, ஒரே ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் நம்ம செவிக்கலாம். கர்த்தர் மகிமையினால உங்களை முடிசூட்டுவாராக. பூராம எடுக்கிறதுக்கு நம்ம டைம் போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் விளையாட்டுக்காக காத்திருக்கிறாங்க. அவங்களுக்காக இதாகட்டும் நம்ம திருவிருந்து கொடுத்து முடிக்கிறதுக்கு டைம் போய் கொண்டிருக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. ஏசாயா ஒரே வசனம், ஏசாயா 62:10. ஏசாயா 62:10. அதோட நான் நேரம் பண்ணலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம். அதையெல்லாம் அப்புறம் அடுத்து நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு அர்த்தம் சொல்லித்தாரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசல் வரைய பிரவேசிங்கள், ஜனத்துக்கு வழியை தெரியப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள். என்ன பண்றீங்க? உயர்த்துங்கள். வழிகளுள்ள கற்களை பொறுக்க போடுங்கள்.
அது பண்றீங்க. அப்ப பாருங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னா, வழியில் ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா அங்க இருக்கிற கற்களை பொறுக்கிற காரணம் என்னன்னா, கற்களை போய் தேடிட்டு இருக்காதீங்க. வந்து முழங்கால படி விட்டு அந்த பிரச்சனையில் என்ன நீங்க ஜெபிக்கும் போது தானாக அந்த கற்கள் அடைச்சு கிடக்கிற கற்கள் ஓடி போய் இந்த 2 சகோதரிக்கு தேவன் வந்து என்ன சொல்றாருன்னா, வந்தோடனே ஆண்டவரே போதகரே, நீங்க இந்த 4 நாளைக்கு முன்ன வந்திருந்தா சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அழுகிறாங்க. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, அவரும் கூட சேர்ந்து அழுகிறாரு, மனங்கசுறாரு, அழுகிறாரு, கண்ணீர் விடுறாரு. கண்ணீர் விட்டு போட்டு போய் பார்த்துட்டு அந்த கற்கள் என்ன பண்ணாரு, அகற்றினார். அகற்றோடனே மீண்டும் அவனுடைய வாழ்க்கை மீண்டும் அவங்களுக்கு அந்த கண்ணீரை துடைக்கும்படி மீண்டும் 2வது வாழ்க்கை ஒன்று அமைக்கிறார். அல்லேலூயா. அதே போலதே நம்ம வாழ்க்கையில நீங்க வந்து அழுது புலம்பும் போது உங்களுக்கு விரோதமா இருக்கிற கற்கள் எல்லாம் நீங்க பொறுக்க வேண்டியது அதே ஆண்டு போகும்போது நீங்க அப்படின்னா ஒன்று கொண்டு ஜபிக்கும் போது ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் விசாரிச்சு ஜபிக்கும் போது உங்களுடைய பாரம் ஒருத்தருக்கு சொல்லும் போது அவங்க நம்ம பார்த்து சொல்லும் போது உங்க கண்ணில் தானாக கண்ணீர் வரும். நீங்க கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்க, நீங்க பட்டப்பாடு கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்க கண்ணில் தானாக கண்ணீர் வரும். அப்ப கண்ணீர் அந்த இடத்துக்கு நீங்க முழங்கால கொடுத்து அழுகும்போது தேவன் வானத்தை படைத்த தேவன் அந்த கூட்டத்தில் உங்களையும் பார்க்கிறாரு. யாரு வேதனைக்காக ஜெயிக்க வந்தீங்களோ அந்த வேதனைக்கு முன்னே உங்க பிரச்சனை தான் பார்ப்பார். அல்ல, ஏன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்காக அந்த கல்லுகளை பொறுக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களவா, அவங்களுக்கு வழியை திறக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களவா அப்படின்னு என்ன பண்ணா, அந்த கல்லுகளை பொறுக்க அவங்களுக்காக பாரத்தை எடுக்க வந்திருக்கிறீங்களா, கண்ணீர் வடிச்சு அவங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறீங்களா, அவங்களுக்காக முழங்கால் கொடுக்க வந்திருக்கிறீங்களா. அதனால கர்த்தர் மனவர் வேணும்னா முன்னே அதை ஃபர்ஸ்ட்ல சொல்லுவேன். ஒரு கதையை நான் சொல்லிட்டே வருவேன். எப்போ சொல்லுவேன்னா, ஒருத்தன் போய் தேங்காய் போட போறான்னா இன்னொருத்தன் அதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். போனால் தேங்காய் மரத்தில் இருக்கிறவங்க பிடிக்க மாட்டாங்க, கீழே பாதுகாப்பு இருக்கணும் தான் பிடிப்பாங்க. அதே மாதிரிதான் வாழ்க்கை. நீங்க ஒருத்தருக்கு பாரம் எடுக்கும் போது நீங்க பாரம் எடுக்க அந்த பாரம் இருக்கிறவனுக்கு முன்ன ரிலீஸ் ஆகாது. முதல் நீங்க பாரம் எடுத்தீங்களோ உங்களுக்கு தான் ரிலீஸ் ஆகும். இல்லையா? அதை மனசுல வச்சுட்டு நீங்க ஜம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இல்லையா? அப்ப என்ன செய்யணும், ஆண்டவர் இடத்துல போனானது அப்படி ஆக்கணும்னு என்ன செய்யணும், ஆண்டவர் முன் செல்லும். அவர் முன் செல்லணும். என்ன பண்ண உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் அவரே தீர்ப்பாரு. இந்த வாக்குத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை மேன்மேல் ஆசீர்வதிப்பாரா. ஆமென். இல்லையா? நம்ம எல்லாம் தலையில தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமே.